அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் இருதரப்பு மோதலின் போது 17 வயது சிறுவன் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. 17 வயது சிறுவன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உதவி ஆய்வாளரை சிறுவன் தாக்க முயன்றதாக கூறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த சிறுவன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப இருதரப்பு மோதல்ல 17 வயது சிறுவன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறுவனின் நிலை தற்போது என்ன? நிச்சயமாக நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே நேற்று இரவு திடீரென மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் தடுக்கும் பொருட்டாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். மோதலில் ஈடுபட்டவர்களை சமாதானமாக செல்லுமாறும் இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என முயற்சியோடு அவர்களை சமாதானமாக செல்லுமாறு தெரிவித்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த 17 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் முருகனை ஒரு அருவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் உதவி ஆய்வாளர் முருகன் எச்சரிக்கை விடுத்ததாகவும், சிறுவன் தொடர்ந்து அச்சுறுத்ததால் வேறு வழியில்லாமல் தனது துப்பாக்கியால் அந்த சிறுவனை காலை நோக்கி சுட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சிறுவன் உடனடியாக பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. அவனது உடல்நிலை குறித்த தகவல் இன்னும் வெளியாகப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மோதல் காரணமாக அதில் ஈடுபட்டவர் யார், உதவி ஆய்வாளர் முருகன் மீது தாக்குதல் நடத்த முயன்ற சிறுவன் யார் என்பது தொடர்பான தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றன. இப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. கூடுதல் காவல் படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பையும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய உதவி ஆய்வாளரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.